SS Music presents Four Kanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi. 2002லேருந்து அவரோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு வந்து ஃபெயிலியரே கிடையாது. 2002லேருந்து அவரோட பீக் வந்து ஏழாம் அறிவும் போது சூர்யா சார் இஸ் த நம்பர் 1 ஹீரோ ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி. ரஜினி தான் வந்து ஒரு ரொம்ப பெரிய வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா கமர்ஷியலி பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் வந்து பயங்கர ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண படம். நான் பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்துட்டு சிங்கம் வந்து மிஸ் பண்ணது. சுறா படம் நாங்கள் எடுத்திருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த படம் ஓடாததுனால ஒரு லாஸ் இருந்துச்சு. அவங்க வந்து சுறாவோட ஒரு ஹையர் வேல்யூ வந்து சிங்கம்க்கு கோட் பண்ணாங்க. ஆனால் வந்து அது பயங்கரமாக பேய் மாதிரி ஓடிச்சு. எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணது வந்து பிதாமகன் வந்து நம்ம அந்த சைடு ஆஃப் சூர்யா நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா வந்து அவரோட காமெடி வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு முக்கியமான படம் வந்து 6. அது வந்து ஒரு சூப்பர் கமர்ஷியல் ஃபிலிமு, சக்ஸஸும் செம கலெக்ஷன். அது அந்த படம் தான் வந்து பிஎன்சியில் வந்து அவருக்கான ஒரு பொட்டென்ஷியல் வந்து பெருசாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ண ஃபிலிம் வந்து எனக்கு தெரிஞ்ச 6. ரொம்ப இதுக்கப்புறம் அயன்லாம் பார்க்கும்போது நீங்கள் எதுவுமே மைனஸே சொல்ல முடியாது. ஃபுல் ஃபன், ஜாலி. ஹி வாஸ் மோர் லைக் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஹீரோ. ஏன்னா வந்து அவர் படம்னா வந்து உங்களுக்கு வல்காரிட்டி இருக்காது, மோர் பாசிட்டிவிட்டி இருக்கும். தட் எரா வாஸ் வெரி குட். கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தி அவருக்கு பயங்கரமாக. வாரணமாயிரம் பார்க்கும்போது எவ்வளோ கூட்டம். ஃபுல்லாக வந்து அந்த 2K கிட்ஸில் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறது தான். ஹீரோனா இவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சதே ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபிலிமில் தான். அதுக்கப்புறம் தான் நிறைய ஹீரோஸ் எல்லாம் 6 பேக் போடுறது அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. சிங்கம் நான் மட்டும் மிஸ் பண்ணேன். ஆனால் எல்லா தியேட்டரும் மிஸ் பண்ணது வந்து சூரிய ரிப்போர்ட்ரு. ஸோ அது வந்து எல்லா தியேட்டர்ஸுக்கும் ஒரு பயங்கர வருத்தம் தான். ஜென்ரலாக அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றிலாம் நம்ம பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் சொன்னாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத் மாதிரி எக்ஸிபிட்டர்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அந்த ஆத்தென்டிசிட்டி ஃபேக்டரை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சூர்யா சாருக்கு உங்களுக்கு உங்களோட எக்ஸிபிஷன் இதில் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இவர் அரைவ்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்ன படம் எது? நான் சூர்யா சாரோட கெரியர் க்ரோத் பார்த்ததில் எனக்கு வந்து 2002 நினைக்கிறேன், மௌனம் பேசியது. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நாங்களே வந்துட்டு இவர் ஒரு இமர்ஜிங் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி காலேஜ்லேருந்தே வந்து கட்டடிச்சுட்டு பார்த்த படம் அது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக, தட் இஸ் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டர்னாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நான் காலேஜ் முடித்து ஒரு எக்ஸிபிட்டர் ஆகிற வரைக்கும் அவரோட 2002லேருந்து அவரோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு வந்து ஃபெயிலியரே கிடையாது. 2002லேருந்து அவரோட பீக் வந்து ஏழாம் அறிவும் போது நான் தியேட்டர் வந்து நான் ஆப்ரேஷன்ஸில் நான் இறங்கிட்டேன். இப்போ ஏழாம் அறிவும் போது சூர்யா சார் இஸ் த நம்பர் 1 ஹீரோ ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் அண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அவர் செலக்ட் பண்ண சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக். ஸோ அதுதான் அவரோட பிக்கெஸ்ட் டவுன் டு டாப்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஏர்லியஸ்ட் மெமரி வந்து காக்க இட் வாஸ் த கமர்ஷியல் ஹிட்டு. ஏன்னா அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். அதுதான் என்னோட ஏர்லியஸ்ட் மெமரி. அதுக்கு அடுத்தது வந்து கஜினி தான் வந்து ஒரு ரொம்ப பெரிய வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா கமர்ஷியலி பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் வந்து பயங்கர ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண படம். அதுலேருந்து அப்படியே அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து சிங்கம், ஏழாம் அறிவு, சிங்கம் 2 வரைக்குமே. சிங்கம் 2லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஹிட்டு. அதே மாதிரி நான் தியேட்டருக்கு வந்து 2010 வந்து தியேட்டருக்குள்ளே வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்துட்டு சிங்கம் வந்து மிஸ் பண்ணது. ஏன்னா அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜின்ற ஒரு விஷயம் இருக்கும். தட் இஸ் அந்த படம் வந்து நம்ம விலை கொடுத்து எடுக்கணும். ஸோ அந்த கரெக்டாக சிங்கம்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஸோ வந்து சுறா படம் நாங்கள் எடுத்திருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த படம் ஓடாததுனால ஒரு லாஸ் இருந்துச்சு. அவங்க வந்து சுறாவோட ஒரு ஹையர் வேல்யூ வந்து சிங்கம்க்கு கோட் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு சிங்கம்க்கு அவ்வளோ கொடுக்க முடியாதுன்றது ஒரு இதில் வந்து நான் வந்து அதை மிஸ் பண்ணேன். ஆனால் அது
அது பயங்கரமாக பேய் மாதிரி ஓடுச்சு. அது மிஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் வந்து தியேட்டரை வந்து ஒன்றுமே இல்லை, ஓடவே வேற படமும் வரல. ஏன்னா அந்த ஒன் சைடுனா வந்து அது வந்து பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது ஒரு லேர்னிங் தான். ஸோ சிங்கம் வந்து ஒரு நம்ம தியேட்டரில் ஓடாத ஒரு பிளாக் பஸ்டர். ஒரு இனிஷியல் ஃபேஸில் வந்து சில படங்கள் வந்து இனிஷியலாக கொஞ்சம் படங்கள்லாம் சரியாக போகல. அதுக்கப்புறம் நந்தா, உன்னை நினைத்து அண்ட் மௌனம் பேசியதே, அந்த ஃபேஸ் நீங்கள் கூட சொன்னீங்க மௌனம் பேசியதே வந்து ஒரு எமர்ஜிங் ஹீரோவாக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நந்தா, உன்னை நினைத்து அந்த ஃபேஸ் பற்றி உங்கள் சர்க்கிளில் மீன் உங்களோட ப்ரொசஸ் உங்கள் அப்பா அவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்களா? அவர் ஸ்டார்டிங் ஃபேஸில் என்ன மாதிரியான ஒரு இது இருந்தது? ஐ திங்க் நந்தா தான் அவளை வந்து ஒரு 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 அவருக்கு நடிப்பு தெரியும் வரும், லைக் வந்து அவருக்குள்ள ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டேன். அது ஓகே பாலா, ஸோ அவர் தான் வந்து இது, ஸோ அதை ப்ரூவ் பண்ணது. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த படம் நல்லா இருந்துச்சு, நம்ம வந்து இவர் நல்ல ஹீரோன்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போது அடுத்தது வந்து ஸ்ரீன்னு ஒரு படம் வரும், அது வந்து சப்ஜெக்ட் சரி இருக்காது. ஸோ அதனால தான் நான் மௌனம் பேசியதுலேருந்து சொன்னேன். மௌனம் பேசியதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் படம்னா வந்து கண்டிப்பாக போய் வந்து ஃபர்ஸ்ட் டே போய் படம் பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கை வந்து அந்த அப்படியே அந்த ட்ராவல். ஸோ அவர் வந்து அதே மாதிரி எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணது வந்து பிதாமகன் வந்து நம்ம அந்த சைடு ஆஃப் சூர்யா நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நேச்சுரலி வந்து விக்ரம் தான் வந்து அப்போ வந்து பெரிய ஸ்டார் மாதிரி இருந்தாங்க. அது வந்து மோர் ஆஃப் விக்ரம் மூவின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அந்த சேதுக்கு அப்புறம் அந்த காம்பினேஷன்ல இவங்க வரும்போது விக்ரம். பட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு சூர்யா சார் தான். ஏன்னா வந்து அவரோட காமெடி வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ சீ இட். அவர் கமர்ஷியலாக ஃபிலிம்ஸ் வந்துருந்ததுல, ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா காக்க அண்ட் பிதாமகன், கஜினி, இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ பார்க்கும்போது அது ஒரு கிளாசிக் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்னு நம்ம செக்மெண்ட் பண்ணுவோம், கேட்டகரைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் அப்போ வந்து, ஏன்னா இப்போ வந்து நம்ம சொல்லும் போது ஆடியன்ஸ் கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்காங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். பட் அந்த டைமில் அது வந்து ஒரு கிளாசிக் கமர்ஷியல் ஃபிலிம் தான், பக்காவாக ஒரு ஃபார்முலேக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு அடங்காத ஒரு ஃபிலிம்ஸாக தான் இருந்தது. அந்த படங்களுக்கான வந்த ஆடியன்ஸ் எப்படி இருந்தது, அதுக்கான ரிசப்ஷன், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த டைமில் வந்து ஒரு முக்கியமான படம் வந்து 6. அது வந்து ஒரு சூப்பர் கமர்ஷியல் ஃபிலிமு, சக்ஸஸும் செம கலெக்ஷன். அது அந்த படம் தான் வந்து பிஎன்சியில் வந்து அவருக்கான ஒரு பொட்டென்ஷியல் வந்து பெருசாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ண ஃபிலிம் வந்து எனக்கு தெரிஞ்ச 6 ரொம்ப இதுக்கப்புறம் வந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே சிட்டி பேஸ்டு, கொஞ்சம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு அந்த மாதிரி தான் இருக்கும். 6ல் தான் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் ஹீரோவாக அவர் வந்து பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு அவரை. அந்த படம் வந்து ரொம்ப பெருசாக போச்சு. என்ன ரீசன்ட் மெமரி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுலேருந்து தான் வந்து அப்படியே கிராஃப் சல்லுன்னு ஏறிச்சு அவருது. பட் ஆனால் இந்த கமர்ஷியல் கிளாசிக் கமர்ஷியல் ஃபிலிம் சொன்னால அது எப்படி தியேட்டர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு? ஏன்னா நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் சிட்டி அந்த செங்கல்பட்டோட இதில் தான் இருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ் இங்கே அதுக்கான ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்க. பட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது, ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் எப்படி இருந்தாங்க? ஏன்னா இப்போ நம்ம அந்த கிளாசிக் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் சொல்கிறோம், பட் அப்போ எப்படி இருந்தது? அப்போ வந்து அவர் மோர் ஆஃப் அ யூத் ஹீரோல, ஸோ அதனால் வந்துட்டு அந்த யூத் பேஸ் அண்ட் ஃபேமிலியும் நல்லா கனெக்ட் ஆகிடுவாங்க. அவரோட படங்கள் எல்லாமே பாட்டுங்களும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்போ அயன்லாம் பார்க்கும்போது நீங்கள் எதுவுமே மைனஸே சொல்ல முடியாது, ஃபுல் ஃபன் ஜாலி. லைக் அந்த மாதிரி அவருக்கு வந்து டெம்ப்ளேட்டே பார்த்தீங்கன்னா கஜினி இருந்துச்சு, அவர் நடுவில் ஒரு சிங்கம் 2 வரும். ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சிட்டி, ஒரு இது 6 இந்த மாதிரி சொல்ல மாதிரி நிறைய ஜானர்ஸ் அவர் பண்ணிட்டு தான் இருந்தார். ஹி வாஸ் மோர் லைக் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஹீரோ. ஏன்னா வந்து அவர் படம்னா வந்து உங்களுக்கு வல்காரிட்டி இருக்காது, மோர் பாசிட்டிவிட்டி இருக்கும், ஜாலியாக தியேட்டருக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வரலாம். அதே அந்த தட் எரா வாஸ் வெரி குட். லைக் தியேட்டர்ஸும் வந்துட்டு வி வர் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து கன்சிஸ்டண்டாக வந்து எல்லாமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ் இருக்கும் போது ரெவென்யூ வைஸும் வந்து வி வர் ஆல் வெரி ஹாப்பி அந்த பீரியட்ல. வாஸ் அ மினிமம் கேரண்டி ஹீரோ அந்த பீரியட்ல. இந்த ஹீரோக்கு இந்த மாதிரியான ஆடியன்ஸ் வருவாங்க, இந்த ஹீரோக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் வரும். அது மாதிரி சூர்யா சாரோட ஃபேன்ஸ் அண்ட் அவர் படத்துக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் என்ன மாதிரி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் கேண்டீன் சீன்ஸ் கொண்டு நீங்கள்லாம் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக ஷாக்கிங்காக இருக்குங்க, பொண்ணுங்களே இல்லை ஆக்சுவலாக அவருக்கு பயங்கரமாக கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் பேஸ் இருக்குல்ல. ஏன்னா வந்து இப்போ கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் சண்டை வர்றது வந்து எப்படின்னா சும்மா ஆர்கியூமெண்ட் சேக்கு கூட வந்து அவங்க வந்து பயங்கரமாக சூர்யா சார் வந்து அப்படியே அப்படியே ஹார்ட் த்ரோவிங் அப்படியே பயங்கரமாக இருப்பாங்க. அதுதான். ஸோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தி அவருக்கு பயங்கரமாக. நான் பார்த்ததுல வந்துட்டு ரொம்ப அப்படியே சண்டை போடுறது வந்து சூர்யா சார் கேர்ள்ஸ். ஓப்பனிங் வீக்கெண்டே நிறைய கேர்ள்ஸ் க்ரௌட் பார்க்க முடியும். காலேஜ் அதை இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்களே, இந்த ரீரிலீஸ் பண்ணாங்களே இந்த
வாரணமாயிரம் பார்க்கும்போது எவ்வளோ கூட்டம், ஃபுல்லாக வந்து அந்த 2K கிட்ஸில் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறது தான். ஸோ அது எதுக்காக வந்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்க வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க அந்த படம் தியேட்டருக்கு வந்தபோது. இப்போ வந்துட்டு அவங்க வந்து கனெக்ட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் வாரணமாயிரம் பற்றி பேசும்போது, ஆல்தோ அந்த படம் வந்து ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனில் இருந்தால் கூட ஒரு நல்ல கிரிட்டிக்கல் அக்ளைம் வாங்கின படம். அவருக்குன்னு ஒரு இமேஜ் மேக் ஓவர் கொடுத்தது. நிறையா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதுக்கான காரணமான படமும் அதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள், அதோட எக்ஸிபிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் ரொம்ப கிளாஸி மூவில லைக் கௌதம் மேனனோட டச்சில் வந்துட்டு ஐ ஒன்ட் சே வாரணமாயிரம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து அடிச்சு பிடிச்சி பார்த்த படம்னு சொல்ல முடியாது. பட் வந்து அதோட கர்வ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்மூத் அண்ட் லாங் நம்ம சொல்ல முடியும். அது ஏன்னா பிகாஸ் ஜானரே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் வாஸ் லைக் என்ன சொல்கிறது, பயங்கர சிட்டி டைப் மூவி நான் சொல்ல முடியும். லைக் அது மோஸ்ட் ஸ்க்ரீம் க்ரௌட். அண்ட் அது ரீரிலீஸில் அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்தது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ரீரிலீஸ் வாரணமாயிரம்? ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட் ரீரிலீசஸ் அந்த கல்ச்சரில் வந்ததில் வாரணமாயிரம் வந்து ஒரு பெரிய ஹிட், அதில் டவுட்டே கிடையாது. அந்த படம் வந்து இட்ஸ் அ கல்ட் ஃபிலிம்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் நிறைய பெஞ்ச் மார்க் செட் பண்ணாங்க. ஒரு ஹீரோ வந்து இவ்வளோ ஹேண்ட்ஸமாக காட்ட முடியும், ஹீரோனா இவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சதே ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃபிலிமில் தான். அதுக்கப்புறம் தான் நிறைய ஹீரோஸ் எல்லாம் சிக்ஸ் பேக் போடுறது அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. ஸோ இட்ஸ் அ கல்ட் ஃபிலிம் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் அவரோட பீக் ஸ்டார்டம் சொல்கிற மாதிரி அயன், அதுக்கப்புறம் ஆதவன், சிங்கம், அந்த ஃபேஸில் வந்து நீங்கள் சொன்னீங்க சிங்கம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஃபேஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல எல்லா படமும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதவன் கூட கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தது, பட் ஸ்டில் ஐ திங்க் தியேட்டர்ஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண ஒரு படம்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு ஹீரோக்குமே அந்த மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தாலும் அதை கடந்த ஒரு ஹீரோ தான் ஒரு ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஃபேஸ் பற்றி சொல்லுங்கள். அதான் ரூபன் சொன்னார்ல, ஸோ ஹீ இஸ் அ மினிமம் கேரண்டி ஹீரோ. லைக் வந்துட்டு சூர்யா சார் படம் வந்தால் இத்தனை லட்சம் ஷேர் வந்துடும். லைக் வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்து அப்போ வந்துட்டு சூர்யா சார் படத்துக்குலாம் வந்துட்டு அட்வான்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்போம். லைக் அதனால தான் நான் சொன்னேன்ல, சிங்கமே மிஸ் பண்ணது வந்து பிகாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே வந்து நிறைய ப்ரைஸ் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து 100% வந்து இத்தனை லேக்ஸ் ஓடிடும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பயங்கர மினிமம் கேரண்டி ஹீரோ தான் அந்த ஃபேஸில் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அது போஸ்ட் 7ஆம் அறிவு தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் சில படங்கள் வந்து சரியா போல. ஸோ அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம் நாங்கள் மிஸ் பண்ண மாதிரி இது சிங்கம் நான் மட்டும் மிஸ் பண்ணேன், ஆனால் எல்லா தியேட்டரும் மிஸ் பண்ணது வந்து சூரிய ரிப்போர்ட்ரு. ஸோ அது வந்து எல்லா தியேட்டர்ஸுக்கும் ஒரு பயங்கர வருத்தம் தான். 7ஆம் அறிவு டிக்கெட் கிரேஸ் பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா எந்திரனுக்கு ஒரு டிக்கெட் கிரேஸ் இருந்துன்னு சொன்னாங்க. ஒரு பீக் ஸ்டார்டம்ல இருந்து 7ஆம் அறிவுக்கான டிக்கெட் கிரேஸ், அந்த ஓப்பனிங், அதை பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அது டே ஒன்னோட அந்த ஓப்பனிங் அந்த டைமில் அது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னா டிக்கெட் கிரேஸ் வந்து இப்போ படம் வந்து நாளைக்கு ரிலீஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பிஃபோர் டே நைட் ஷோவே படம் ரிலீஸ் ப்ரீமியர் இருக்கிற மாதிரி ப்ரீமியர் மாதிரி அது ஓப்பன் பண்ண உடனே ஃபுல் ஆச்சு. தென் ஈவினிங் ஷோ ஓப்பன் பண்ண சொன்னாங்க, ஈவினிங் ஷோவும் ஃபுல் ஆச்சு. அந்த மாதிரி வந்து தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அந்த மாதிரி தமிழ்ல வந்து ஒரு ப்ரீமியர் மாதிரி ஒரு கல்ச்சர் லாஸ்ட் டைமா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் பண்ணல யாரும் அந்த மாதிரி. அது ஒரு அந்த மாதிரி அதான் அப்போ அன்னைக்கு டேட்ல அதுதான் நம்பர் 1 மூவின்னு நினைக்கிறேன். ஹையஸ்ட் கிராசிங் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் இட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பெருசு. ஸோ அந்த அங்கேருந்து வந்து ஹி ஷுட் ஹவ் கான் சம்வேர் எல்ஸ். அண்ட் சிங்கம் 2 வந்து அகெயின் அவருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கம்பேக் ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம்ல இருந்தது. சிங்கம் 2ஓட பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேச முடியும்? ஏன் சிங்கம் 2 எனக்கு தெரிஞ்சு செம பெரிய ஹிட். நான் தியேட்டர் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நினைக்கிறேன், ஒரு பெரிய ஃபிலிம் நினைக்கிறேன். அது சூப்பர் கலெக்ஷன். ஏன்னோ அந்த ட்ரெண்டே தெரிஞ்சிச்சு. நூன் ஷோ கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு, மேட்னிலேருந்து நோ டர்னிங் பேக் மாதிரி அப்படியே சூப்பரா போச்சு. தட் வாஸ் ஒன் பெஞ்ச் மார்க் ஃபிலிம்னு சொல்லலாம் லாஸ்ட்லி ஃபார் சூர்யா சார். அந்த அஞ்சானோட ஓப்பனிங் மேசிவாக இருந்ததுன்னு டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த படம் ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிட்டு இருக்காரு. சம் ஃபிலிம்ஸ் சரியாக போகலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பட் ஸ்டில் அந்த ஓப்பனிங் வந்து இன்டாக்டாக இருந்ததுல அஞ்சான் அதோட டே 1 ஓப்பனிங், அதை பற்றி சொல்ல முடியுமா? அஞ்சானோட ஹைப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து பார்க்கும்போது அந்த கெட்டப் அந்த லுக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் லிங்குசாமி இந்த ஒரு காம்பினேஷன். ஸோ வந்துட்டு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் அந்த வந்த படம் அது. அண்ட் புக்கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சானுக்குலாம் எப்படி இருக்குன்னா அந்த எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் மட்டும் தான் வேணுன்ற ஒரு க்ரௌடு கிடையாது.
வீக்கெண்டுக்கு எந்த ஷோவாக இருந்தாலுமே வந்து டிக்கெட் இருந்தால் புக் ஆகிற ஸ்டேஜ் தான். அது வந்து ஓப்பன் பண்ண உடனே எல்லா ஷோஸுமே ஃபுல்லு தான் ஆக்சுவலாக. வெரி பிக் ஓப்பனிங். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ 24, சிங்கம் 3. இப்போ ஒவ்வொரு ஹீரோஸுமே சில ஹீரோஸ் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணணும்னு நினைப்பாங்க, சில ஹீரோஸ் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படங்கள் வந்து டைம் கடந்து கூட சில பேர் சொல்கிறாங்க 24 எங்களுக்கு ஃபேவரட். ஆல்தோ நம்ம தமிழ்நாடு தேட்டரிக்கலில் கொஞ்சம் அது வந்து சரியாக போகலனா கூட அந்த படத்துக்கான ரெசெப்ஷன்லாம் சொல்ல முடியுமா? சூர்யா சார் வந்து எப்போவுமே ஹி சூசஸ் வெரி பெக்யூலியர் ரோல்ஸ் தான். ஸோ 24 வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது வந்து இன்னும் நல்லா போயிருக்க வேண்டியது, ஏன் போலன்னு யாருக்குமே தெரியல. ஸோ பிகாஸ் இட் வாஸ் என்ன சொல்கிறது, அந்த டைம் ட்ராவலை அவ்வளோ கமர்ஷியலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்தது வந்து சூப்பரான ஒரு அட்டெம்ப்ட்டு. அந்த படம் சூப்பர் ஓப்பனிங். இட் வாஸ் அ வெரி குட் ஓப்பனிங். அண்ட் வந்து ஏன் அது அவ்வளோ கம்மியாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு நோபடி நோஸ். பட் அந்த மாதிரி ரோல்ஸ் இப்போவும் ஹி இஸ் கோயிங் டு டூ இட்னா தெர் ஆர் பீப்புள் ரெடி டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ். எங்கேயாவது உங்களுக்கு இப்போ நம்ம ஜென்ரலாக எடுக்கும் போது நம்ம செக்மெண்டைஸ் பண்ணும்போது ரஜினி சார், கமல் சார் செக்மெண்ட் பண்ணுவோம். அது மாதிரி முன்னாடி பார்க்கும்போது எம்ஜிஆர் சார் அண்ட் சிவாஜி சார் பண்ணுவோம். அகெயின் அவங்க சிவாஜி சார் இருக்கட்டும், கமல் சார் எக்ஸ்பெரிமெண்டலாக நிறையா பண்ணுவாங்க. சில ஃபிலிம்ஸ் போகாது, பட் ஆடியன்ஸ் அந்த டேஸ்ட்டை வந்து எவால்வ் பண்ண வைக்கும். அந்த மாதிரி நீங்கள் சூர்யா சாரை எங்கே கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? இவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுறாரு, பட் ஸ்டில் ஆடியன்ஸ் ஆர் எவால்விங், அந்த மாதிரியா? ஆர் ஸ்டார் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளாக பண்ணும் போது அவருக்கான ஆடியன்ஸ் எப்படி வராங்க? நான் சூர்யா சார் வந்து ரொம்ப பேலன்ஸ்ட் ஹீரோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ கமல் சார் வந்து ஒரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் தான் பண்ணுவோம், கமர்ஷியலே பண்ணாத மாதிரி ஒரு அந்த மாதிரி கிடையாது. ஹீ டஸ் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் வந்துட்டு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப ஒரு ட்ரை ரா. இப்போ சூரிய ரிப்போர்ட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபில்ம் இட் இஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம். தோ அவரோட ரோல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும், அதே மாதிரி நீங்கள் பிதாமகன்ல இவர் தான் வந்து அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுவார். 24 வந்து ரூபன் சொன்ன மாதிரி லைக் அது ஏன் ஓடலைன்னே தெரியல எனக்கு. ஏன்னா பிகாஸ் இட் ஹேட் எவ்ரி திங் இன் இட். லைக் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சாங்ஸ் இருந்துச்சு, லைக் நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக், அந்த கனெக்டிங் எல்லாமே, டைம் ட்ராவல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஹீ ஜஸ்ட் சேஞ்சஸ் ஹிஸ் கெட்டப்ஸ் நிறைய படத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியும் ஒரு கெட்டப் பண்ணுறாரு. ஸோ ஆனால் அவரோட பிக்கெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கங்குவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கங்குவாக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? நீங்கள் ஆஃப்கோர்ஸ் அக்டோபர் 10th இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி பிஸ்னஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரீ ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது? இதுதான் ஹையஸ்ட் க்ராசர் ஃபிலிம் ஃபார் சூர்யா சார், அதில் டவுட்டே இல்லை. பிகாஸ் த ஹைப் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. கேரளாலையும் இருக்குது, ஆந்திராலையும் இருக்குது. அப்படின்றப்போ ரெஸ்ட் இஸ் வித் கண்டென்ட். இப்போ அது வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா ஐ கெஸ் வில் பி அ வெரி பிக் க்ராசர் இன் பாக்ஸ் ஆஃபீஸ். இப்போ தியேட்ரிக்கல் ஆங்கிளில் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா லைக் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் ஃபேன்ஸ் ஆங்கிளில் சொல்லலை, தியேட்ரிக்கலில் எப்படி பிஸ்னஸ் நடக்குன்னா ஒரு ஹீரோக்கு அதுக்கு முன்னாடி படம் வந்து எந்த அளவுக்கு ரெவென்யூ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம வந்து கமர்ஷியல் ரீதியாக நம்ம இப்படி தான் வந்து பார்க்குறோம் ஆன் பேப்பர். அந்த மாதிரி இப்போ வந்து ஜெய் பீம் அண்ட் சூரிய ரிப்போர்ட்டர் தியேட்டரில் வந்திருந்தா இவரோட மார்க்கெட் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ரொம்ப பீக்கில் இருந்திருக்கும். ஏன்னா பிகாஸ் ரெண்டுமே வந்துட்டு தியேட்டரில் வராத படம். ஸோ ஆனால் கங்குவா பீயிங் பேன் இண்டியா ஃபிலிம்னால ஹைப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தேன். அவங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து பேசுகிறாங்க, லைக் தே வாண்ட் அ வெரி குட் ரிலீஸ் டேட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா வந்து அது 3D வெர்ஷன் ப்ளஸ் இட் இஸ் அ வெரி ஹை பட்ஜெட் ஃபில்ம். போது அந்த அக்டோபர் 10th அவங்க செலக்ட் பண்ணியிருந்தது தசரா ஹாலிடேஸ். ஸோ அந்த படம் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா எனிவே இந்த மாதிரி இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சுல. லைக் இப்போ கல்கி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தாலுமே வந்து ஒரு 3 weeks நல்லா ஸ்ட்ராங் ரன் இருக்குது நிறைய சென்டர்ஸில். அண்ட் அதே மாதிரி தான் இந்த படத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பேன் இண்டியா படமே வரலையே, இதுவாது இருக்கட்டுமே. இப்போ வந்து தியேட்டர்ஸ் நீங்கள் வந்து விக்ரம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ், பெரிய பிளாக் பஸ்டர். இப்போது அந்த படத்தில் வந்து லாஸ்ட் அவர் கேமியோவாக தான் வராரு. அந்த மொமெண்ட் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஆல்தோ நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அவருக்கு வந்து கண்டினியூஸாக சக்ஸஸ் இல்லை ரீசன்ட் டைம்ஸில் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போதுமே அந்த பர்டிகுலர் ரோலக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் உள்ளே வரும்போது நீங்கள் தேட்டரில் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது தேட்டரில்? அது அவருக்கு எப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தது சூர்யா ஸ்டார்? ரோலெக்ஸ் கேரக்டர் இல்லைன்னா அந்த படத்தோட 20% ரெவென்யூ கம்மியாக இருக்கும்.
இல்லை இது சும்மா வந்து சூர்யா பர்த்டேஸாக இருக்கிறதா சொல்லலை, நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் எல்லா படமே வந்துட்டு ஒரு ஆக்ஷனோட முடிகிறது வந்து ஒரு ஜென்ரல் தமிழ் படத்தோட ட்ரெண்ட். ஸோ ரோலெக்ஸ் இல்லாமல் அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷனோட முடிஞ்சால் ஓகே நல்ல படம் இருக்கும். பட் அந்த ஒரு தியேட்டர் விட்டு வரும்போது அந்த ஒரு எனர்ஜி, ஸோ அது கரெக்டாக வந்து சூர்யா சார் நடந்து போகும்போது கமல் சார் ஆப்போசிட்டில் நடந்து அந்த ஃப்ரேம் தட் மேட் தட் மூவி. அண்ட் இப்போ தொடர்ந்து இப்போ கங்குவாக்கு அப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் சூர்யா ஷுட் டூன்னு நினைக்கிறீங்க? ரோலெக்ஸ் தான் பண்ணணும். ஹைப்பில் இருக்கும் போதே அதை பண்ணிடணும். லைக் இட் ஷுட் நாட் டிலே டூ மச். லைக் வந்துட்டு கைதி 2 அண்ட் ரோலெக்ஸ் வச்சு லைக் வி ஹேவ் டு டூ சம்திங், நோ கான்ட் வேஸ்ட் இட். ஆப்வியஸ்லி ரோலெக்ஸு. பட் இன்னொன்று என்ன மாதிரி படம் பண்ணாலும் ரொம்ப பெரிய கேப் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். லைக் வந்து இப்போது லாஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து என்ன படம் வருதோ அது ப்ராப்ளி ஈ ஷுட் டூ 2 ஃபிலிம்ஸ் அ இயர். ஓகே, 6 months ஒரு ஃபிலிம்னு ஹீ கேன் டூ. பொங்கலுக்கு ஒரு ஃபிலிம், தீபாவளிக்கு ஒரு ஃபிலிம், அந்த மாதிரி ஹீ ஷுட் பிளான் த. மேபி முன்னாடி மாதிரி கொஞ்சம் பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஒரு ஃபிலிம் ஒன்று, அப்புறம் ஒரு கமர்ஷியல் பாட் பாய்லர் ஒன்று, அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு இயரில் ஒரு பெரிய படம் பசங்க 2 பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கூட ஹீ கேன் ட்ரை. சூர்யா அவர்களோட படங்கள், நிறைய படங்கள் நீங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருப்பீங்க, ஸ்க்ரீன் பண்ணியிருப்பீங்க. ஒன் அன்ஃபர்கெட்டபிள் ஃபிலிம் டில் டேட், பர்சனலாகவும் சொல்லலாம், பிஸ்னஸ் வைஸும் சொல்லலாம். எனக்கு சிங்கம் 2. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்தது. பிகாஸ் அந்த டைம் வந்து ஒரு பெரிய ஹிட்டே இல்லை தமிழ் சினிமாவில். ஒரு 3-4 months பார்த்தீங்கன்னா இட் கேம் அவுட் ஆஃப் நோவேர் அண்ட் அடிச்சு நொறுக்கிடுச்சு. 5 days 100 crores என்னமோ நினைக்கிறேன், 5 or 6 days, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி அந்த டைமில். ஸோ அது எனக்கு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும் படம் பார்க்கும்போது. நான் ஐ ரிமெம்பர் தியேட்டரில் ஓடுறதுனால எனக்கு வந்து சூரிய ரிப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு அவர் பண்ணதில்லை. ஏன்னா அவர் அந்த ரோலை கேரக்டர்லேருந்து வெளியே போகாமல் அந்த கேரக்டருக்குள்ளவே இருந்து ஸ்டார்ட்லேருந்து எண்ட் அந்த ஃபேஸ் வந்து அப்படியே அந்த மாதிரி ஒரு அடையணும்னு சொல்லிட்டு அந்த படம் ரொம்ப பிடிச்சது. பட் தியேட்ரிக்கலில் வந்து எனக்கு மோஸ்ட் மெமரபிள்னு சொன்னால் 7ஆம் அறிவு. ஏன்னா வந்துட்டு 7ஆம் அறிவுக்கு வந்து 7ஆம் அறிவு புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டோம், ஸ்டாஃப் வரல அப்போல்லாம். இப்போ தான் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ஆன்லைனில் புக் ஆகும். அப்போல்லாம் வந்து ஆன்லைன் ரொம்ப கம்மி, ஆப்பே கிடையாது நம்மளுக்கு. அது வந்து வெப்சைட் காலம், ஃபோன் பண்ணி சொல்லணும், இல்லை கவுண்டர். ஆமாம், கவுண்டரில் பண்ணோம். வெப்சைட் இருந்துச்சு, பட் வெப்சைட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஃபோன் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப கிடையாதுனால எல்லாரும் வந்து கம்ப்யூட்டருக்கு தான் புக் பண்ண முடியும், இல்லைனா வந்துட்டு கவுண்டருக்கு தான் வரணும். ஸோ அந்த 7ஆம் அறிவு வந்து ஸ்டாஃப் வரல. ஸோ வந்து எங்கள் மேனேஜரும் நாங்கள் வந்து இருந்தோம், கவுண்டரில் கொடுங்க. நான் தான் டிக்கெட் கொடுத்தேன். டிக்கெட் கொடுக்கும் போது ரூமன் சொன்ன மாதிரி அந்த ப்ரீவியஸ் டே ஒரு ஷோ ஓப்பன் பண்ணுறோம், ஃபுல்லு. அதான் ஃபுல்லுன்னா 10 நிமிஷத்தில் ஃபுல்லு அப்படியே கவுண்டரில். அப்புறமா அதுக்கு முன்னாடி 6:30 மணி ஷோ, அதுவும் ஃபுல்லு. அப்புறமா பெர்மிஷன் கேட்க, எங்கள் 6:30 ஃபுல்லு, நைட்டும் ஃபுல்லு, 2:30 மணிக்கு ஒரு ஷோ போட்டுக்கலாமா, சரி போட்டுக்கங்க, அதுவும் ஃபுல்லு. அதுக்கப்புறம் ஏன்பா இது ப்ரீமியர் தான், இது வந்து முன்னாடி நாள் ரிலீஸ் கிடையாது, நீங்கள் 2:30 ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டிக்கெட் நான் தட் இஸ் ஹாஃப் டேல உட்காந்து ஒரு 4 ஷோ ஃபுல் பண்ணது வந்து ஒரு நல்ல மெமரபிள் மூமெண்ட். SS Music presents Porkanda Singam celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuidin Biryani, refreshment partner Chennai Kulfi.